உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அதிர்வு இங்கு அதிகம் பேசப்பட்டது. அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. விசாரணைகள் நடைபெறுகின்றன. நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்துவதற்கான சான்றுகள் தேவைப்படுகின்றன. விசாரணைகள் மூலம் அவை திரட்டப்படுகின்றன. நீதிமன்றத்துக்கு சென்று வெறுமனே கூற முடியாது. கொலையாளிகள் மற்றும் திட்டமிட்டவர்களுக்கு இடையிலான தொடர்பை உறுதிப்படுத்த வேண்டும். அதுவே விசாரணை நடைமுறை. ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெற்று நவம்பர் மாதம் 6 மாதங்கள் ஆட்சியில் நீடித்தனர். பிரச்சினை சூடாக இருந்த போது அதற்கான தீர்வை காண முடியாமல் போனது. பின்னர் என்ன நடைபெற்றது? கொலையை திட்டமிட்டார்கள் என்று கூறப்பட்டவர்கள் மற்றும் கொலை செய்தார்கள் என்று சந்தேகிக்கப்படுவர்களிடம் ஆட்சி அதிகாரம் சென்றது. பின்னர் பல ஆதாரங்கள் மறைக்கப்பட்டன. சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டுள்ளன. இப்படி செய்தால் என்ன நடக்கும்? அண்மை காலமாக நாட்டில் இடம்பெற்ற ஒவ்வொரு கொலை சம்பவம் தொடர்பிலும் 3 நாட்கள் கடப்பதற்கு முன்னர் நாம் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளோம். குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அனைவரையும் நீக்கினர். ஷானி அபேசேகரை சிறையில் அடைத்தனர். விசாரணை அதிகாரிகளை மாற்றினர். 5 வருடங்கள் கடந்து விசாரணை செய்வது கடினமாகும். ஆனால் நாம் எமது விசாரணை குழுக்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து ஜனாதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன அவர் தொடர்பில் அதிக தாக்குதல்களை மேற்கொள்கின்றனர். இன்று ரவிக்கு அச்சமடைந்துள்ளார்கள். ஏன் ரவிக்கு இவர்கள் அச்சமடைந்திருக்கின்றார்கள்? இந்த ரவிக்கு அல்ல, அந்த ரவிக்கு மத்திய வங்கி தொடர்பிலே அச்சமடைய வேண்டும். ஏன் ரவி செனவிரத்னுக்கு அச்சமடைந்திருக்கின்றார்கள்? அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் நீண்ட காலம் பணியாற்றிய ஒருவர். இங்கு இடம்பெற்ற பல விடயங்கள் அவருக்கு தெரியும். அநீதிகளுக்கு எதிராக அவர் அரசியலில் எம்முடன் இருந்தார். எம்முடன் இருப்பதற்கு அவர்கள் அச்சமடைந்தார்கள். அதனை தடுப்பதற்காக ஜீப் ஒன்றில் ஏற்றி வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். மத்துவம் பண்டார 6 மணித்தியாலங்கள் அங்கு சென்று உட்கார்ந்திருந்தார். சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட தொலைபேசி அழைப்புகளின் எண்ணிக்கையை கூற முடியாது. அதனை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். இன்று அவர் மீது எவ்வாறு குற்றம் சுமத்த முடியும்? இந்நிலையில் அவர் மீது தாக்குதல் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். அது தவறான விடயம். அவர்களை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சிரேஷ்ட அதிகாரிகள். போதைப் பொருளுக்கு எதிராக நாம் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம். அதேபோன்று கொலைகள் மற்றும் குற்றச்செயல்களுக்கு எதிராகவும் நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம். இந்நிலையில் இந்த அதிகாரிகளை வீழ்த்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. ரவி செனவிரத்ன மீது தாக்குதல் மேற்கொள்வது என்பது குற்றவாளிகள் பக்கமிருந்து செயற்படுகின்றார்கள். ஊழல்வாதிகள் தரப்பிலிருந்து செயற்படுகின்றார்கள். திட்டமிட்ட குற்றவாளிகளின் பக்கத்திலிருந்து செயற்படுகின்றார்கள். அதுவே உண்மையான கதை. அடுத்ததாக ஷானி அபேசேகரை எவ்வாறு ஒரு எதிரியாக மாற முடியும்? ஷானி அபேசேகர் முன்னெடுத்த விசாரணைகளின் பொழுது அந்த விடயம் நீதிமன்றத்திலே குற்றமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகளவிலான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான அறிக்கை என்னிடம் இருக்கின்றது. இவை அனைத்தும் இவர்களுக்கு நன்கு தெரியும். கடந்த கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அவரை சிறையில் அடைத்தனர். 1.5 வருடங்கள் அவர் சிறையில் இருந்தார். அவர்கள் அவங்களது குற்றவாளிகளாகின்றனர். ஷானியார் என்று இன்று இவர்கள் சத்தமிடுகின்றார்கள். நீங்கள் யார்? அவர்கள் இன்று எம்மை பாதுகாக்கின்றனர். அவர்கள் இன்று ஏன் இவர்களுக்கு குற்றவாளிகளாக மாறியிருக்கின்றார்கள்? தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஷானியை ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்துகின்றார்கள். அடுத்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ரங்க திசாநாயக்க அவருக்கும் தாக்குதல் மேற்கொள்கின்றனர். முழு பாராளுமன்றம் ஒன்றிணைந்து இதுபோன்ற அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டும். தேசிய பொறுப்பு அங்கே இருக்கின்றது. நான் அவர்களுக்கும் கூறியிருக்கின்றேன், உங்களது கடமையை சரியாக நிறைவேற்றுங்கள். கடமை காலத்திலும் கடமை இல்லாத காலத்திலும் அவர்களின் பாதுகாப்புக்காக நாம் முன்னிற்போம் என்று கூறியிருக்கின்றேன். தற்போது பொலிஸ்மா அதிபர் தொடர்பிலும் சில குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக சிஐடியின் கரவிட்ட நீங்கள் செய்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்ற பொழுது அது உங்களுக்கு நன்கு தெரியும். ஊழல் மோசடி ஒழிப்பு திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். இதனை நாம் இவ்வாறே முன்னெடுப்பதா அல்லது அதனை தோற்கடிப்பதா என்பதனை இந்த பாராளுமன்றம் தீர்மானிக்க வேண்டும். நாம் அதனை தோற்கடிக்க வேண்டும். அதற்காக எமக்கு தேசிய திட்டம் ஒன்று தேவை. இந்த அதிகாரிகளை நாம் பாதுகாக்க வேண்டும். ஊழல் செயற்பாடுகளை ஒழிப்பமே தவிர அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். அதற்கான நடவடிக்கைகளை நாம் தற்போது ஆரம்பித்திருக்கின்றோம். சில வலையமைப்புகளில் நாம் தற்போது ஊடுருவியுள்ளோம். இதனை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே இலக்கே எம்மிடம் இருக்கின்றது. நாட்டின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் விதம் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்துள்ளார். அருகம்பை சம்பவம் இடம்பெற்றும் பொழுது இரவு 1 மணிக்கு பாதுகாப்பு பேரவையை கூட்டினோம். காலை 7 மணிக்கும் நாங்கள் பாதுகாப்பு பேரவையை கூட்டிருக்கின்றோம். தகவல் கிடைத்தவுடன் நாம் அது தொடர்பில் செயற்பட்டோம். சில விடயங்களை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம். அவ்வாறு செயற்படும் பொழுதும் சிலர் கேள்விகளை எழுப்புகின்றனர். அந்த திட்டத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு எம்மால் முடிந்தது. தற்போது இஸ்ரேல் பிரஜைகளை மையமாக வைத்து சிலர் தாக்குதல்களை மேற்கொள்கின்றனர். வெளிநாட்டிலிருந்து வந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணி. அதேபோன்று நாம் சுற்றுலாத்துறை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி இருக்கின்றோம். எனவே எமது சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டை தடுக்கும் நோக்கில் சில சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம். அந்த எச்சரிக்கை காணப்படுகின்றது. அதனை நாம் முழுமையாக கட்டுப்படுத்துவோம். அவ்வாறு திட்டங்களை வகுத்தால் அவர்களை நாம் சட்டத்தின் முன் கொண்டு வந்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்போம்.